Hello friends, welcome to my channel. Today 9th standard polynomials exercise 2.5 fifth sum பார்க்க போறோம். Factorize. First subdivision என்ன கொடுத்திருக்காங்கன்னா 4x squared plus 9y squared plus 16z squared plus 12xy minus 24yz minus 16zx. ஓகேங்களா? இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறது எப்படின்னா அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஐடென்டிட்டிஸை வந்து நல்லா மெமரி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதை பார்த்தோன்னே சொல்லலாம் எந்த ஐடென்டிட்டி இதில் யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் இருக்குது, ஒரு 3 டேர்ம் இருக்குது ஸ்கொயர் டேர்ம். அடுத்து மல்டிப்ளிகேஷன் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 3 டேர்ம் இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஃபோர்த்து சம்மில் வந்து பார்த்துருப்போம். 2.5ல் ஃபோர்த்து சம் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஹோல் ஸ்கொயர் இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் போட்டிருப்போம். ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் எல்லாமே லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்மில் வரும். அதாவது இந்த மாதிரி வரும் ப்ராக்கெட்டில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். அப்புறம் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் வரும். அதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் தான் ரைட் சைடு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் இங்கே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடு அந்த ஷார்ட் ஃபார்முக்கு மாற்றிட்டா நம்ம ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போது அதோட என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் 2yz plus 2zx equal to x plus y plus z whole square. நமக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்மேட்டில் தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஹோல் ஸ்கொயருக்கு மாற்றினா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு என்னென்ன வேல்யூ வேணும்? எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, இசட் வேல்யூ வேணும். ஓகேங்களா? இங்கே இந்த ஐடென்டிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 டேர்ம் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்காங்க? 4x ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம எக்ஸோட வேல்யூ வேணுன்னா என்ன வேணும்? ஸ்கொயர் பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ 2x வந்துடும். ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2x. நெக்ஸ்ட் வந்து ஒய் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 9y ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9y ஸ்கொயர். அப்போ நமக்கு ஒய் வேணுன்னா என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் பண்ணால் 3y கிடைக்கும். ஒய் ஈக்குவல் டு 3y. சேம் இசட் வந்து பார்த்தீங்கன்னா இசட் ஸ்கொயர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 16z ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இசட் மட்டும் வேணால் -4z. இங்கே ஏன் மைனஸ் போட்டேன்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ இதில் எடுத்து எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் -4z ஹோல் ஸ்கொயர். இங்கே அடுத்த ஸ்டெப் பார்த்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? இங்கே எங்கே வந்திருக்கு? -2yzல வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 2yz எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த 2yzல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் வந்திருக்கு. ஸோ நமக்கு ஒய்க்கு மைனஸ் போடணுமா இசட்டுக்கு மைனஸ் போடணுமான்னு தெரியாது. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் மைனஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? 16zx. ஸோ இந்த ரெண்டுலேயுமே காமனாக என்ன வருது? இசட்டு தான் காமனாக வருது. இதுலேயும் இசட் வருது, இதுலேயும் இசட் வருது. ஸோ கம்பல்சரி இசட்டோட வேல்யூ இங்கே மைனஸாக இருந்தால் மட்டும்தான் இங்கே இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது, அதாவது 2yzையும் 2zxையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு இங்கே மைனஸ் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? அது எப்படின்னா இங்கே வந்து ஃபார்முலாவில் 2xy இருக்கா? இப்போ 2 × x × y. இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன? தனியாக எடுத்து எழுதிக்கலாம். x = 2x, y = 3y, z = -4z. ஓகேங்களா? ஃபார்முலா என்ன? 2xy. 2 × x என்னது? 2x × y 3y. ஓகேங்களா? 2xy எழுதியாச்சு. அடுத்தது என்னது? 2yz. 2 × y. y என்னது? 3y. 3y × z -4z. ஓகேங்களா? 2 × y × z முடிச்சாச்சு. அடுத்தது 2zx தேர்ட் டேர்ம். ஓகேங்களா? 2 × z -4z × x வந்து 2x. ஓகேங்களா? அடுத்த டேர்மும் எழுதி முடிச்சிட்டோம். இப்போ மல்டிபிள் பண்ணும்போது பாருங்கள் 2 × 2 4 4 3s are 12. 12xy கிடைக்குதா? சேம் வந்து நமக்கு கிடைச்சிச்சு. 12xy கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இருக்கிற 12xy கிடைச்சிருச்சு. ஓகே. அடுத்தது டூ 3s are 6, 6 4s are 24. ஸோ இங்கே வந்து நம்ம மைனஸ் இப்போ தெரியுதுங்களா? இங்கே வந்து எக்ஸட்டோட வேல்யூ மைனஸ் வந்தால் மட்டும்தான்
இங்கே -24yz கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது 2zx. 2zxக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே -16zx கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 2 4s are 8, 8 2s are 16. இங்கே வந்து மைனஸ் போட்டங்காட்டி தான் இங்கே மைனஸ் வேல்யூ வருது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 டேர்மில் மல்டிப்ளிகேஷன் டேர்மில் இது ஏதாவது 2க்கு மைனஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே இசட் காமனாக இருக்குது, இங்கே yz, இங்கே zx. அப்போ ஸோ இசட் காமனாக இருக்கிறதுனால கம்பல்சரி நமக்கு இசட்டோட வேல்யூ வந்து மைனஸாக வரும். ஸோ அதனால தான் இசட்டோட வேல்யூ வந்து நான் மைனஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போது மைனஸ் போட்டதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சம்மில் கொடுத்துருக்கு இதே எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ரைட் சைட் ஃபார்முக்கு மாற்றிடுறோம் ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்காக. x + y + z ஹோல் ஸ்கொயர் எழுதுகிறோம். ஓகேங்களா? 2x + 3y மைனஸ், ஓகேங்களா, அது 4z ஹோல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் இருக்குன்னா ரெண்டு டேர்ம் எழுதி ஃபேக்டரைஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அதே தான் 2x + 3y - 4z இன்ட்டு 2x + 3y - 4z. ஓகேங்களா? இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதுலேயே 2x² + y² + 8z² minus 2√2x into y plus 4√2yz minus 8xz. ஓகேங்களா? இதுவும் அதே சேம் ஃபார்முலா தான், x + y + z ஹோல் ஸ்கொயர். நமக்கு ரைட் சைடு இருக்கிற எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற x + y + z ஹோல் ஸ்கொயருக்கு மாற்றினா ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போது அதுக்கு நமக்கு x, y, zோட வேல்யூ வேணும். இங்கே ஃபார்முலாவில் என்ன இருக்குது? எக்ஸ் ஃபஸ்ட்டு 3 டேர்ம் என்னது? x², y², z². ஸோ அதோட வேல்யூ என்ன இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ x² ஈக்குவல் என்னது? 2x². ஸோ எக்ஸ் வேணுன்னா நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணணும். இங்கே வந்து -2√x கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ √2 என்ன ஆயிரும்? மல்டிபிள் பண்ணும்போது 2 கிடச்சிரும். x × x x². ஓகேங்களா? ஸோ நம்ம x² வேல்யூ கிடச்சிருச்சு. ஒய்யோட வேல்யூ என்ன? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? y² தான், y × y. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து y தான். அடுத்து z²க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 8z² கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8z² நம்ம எப்படி பிரிக்கிறோன்னா ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது என்ன ஆயிரும்? 8 வந்து எப்படி பிரிக்கலாம்? 2 × √2 × 2 × √2 பிரிக்கலாம். 2 2s are 4 வந்துடும். இந்த √2 என்ன ஆயிரும்? 2 ஆயிரும். ஸோ 8 கிடச்சிரும். ஓகேங்களா? இன்ட்டு z × z z². ஓகேங்களா? ஏன்னா இங்கே வந்து √2 கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து எல்லாத்துலேயுமே √2 வரதுனால நம்ம √2 பிரிச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்தது இங்கே செக் பண்ணிக்கலாம் நம்ம 2xy. ஓகேங்களா? இப்போ 2 × x என்னது? -√2x × y. ஓகேங்களா? இங்கே நம்ம எக்ஸுக்கு வந்து இங்கே நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்மில் சொல்லியிருக்கேன், ரெண்டுலேயுமே மைனஸ் வந்திருக்குன்னா காமனாக வந்து எந்த லெட்டர் இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே xy இருக்குது, இங்கேயும் xz இருக்குது. ஸோ எக்ஸ் தான் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூக்கு தான் கம்பல்சரி இங்கே மைனஸ் வரும். ஸோ -2√x எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து மல்டிபிள் பண்ணி பார்த்தா 2xோட வேல்யூவும் 2yzோட வேல்யூ ஈக்குவலாக வரும். இங்கே பாருங்கள், 2 × √2. ஓகேங்களா? 2√2 x × y xy வந்துருச்சு 2xyக்கு. அடுத்தது 2yz. 2yz வந்து செகண்ட் டேர்ம், இதோட செகண்ட் டேர்ம் இதுதான். 4√2yz வரும். ஓகேங்களா? இப்போ மல்டிபிள் பண்ணி பார்த்தோன்னா 2 × y × z. 2 × y × zோட வேல்யூ என்ன? 2√2z. ஓகேங்களா? ஸோ 2 2s are 4. 4 × √2 × y × z. ஓகேங்களா? ஸோ 4√2yz கிடைச்சிருச்சுங்களா? ஸோ நம்ம வந்து xyயோட வேல்யூவில் கரெக்டாக தான் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ அதுதான் நான் வந்து இங்கே அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன், வெரிஃபை பண்ணுறதுக்காக எழுதியிருக்கேன். ஓகேங்களா? x² - 2√x² + y² + 2 × √2z ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy. இது ஃபுல்லாக என்னது? 2xy. 2 × xோட வேல்யூ × y. அதே போல் 2 × y × z. அடுத்தது 2zx. ஓகேங்களா? இது வந்து 2xy, இது 2yz. ஓகேங்களா?
இப்போ இந்த வேல்யூ எல்லாமே மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சம்மில் கொடுத்துருக்குற இந்த வேல்யூ வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா? எக்ஸ்பேண்டட் ஃபார்மோட வேல்யூ கரெக்டாக வரும். அடுத்தது நம்ம ரைட் சைடுக்கு மாறிடலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஹோல் ஸ்கொயருக்கு ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். எக்ஸோட வேல்யூ என்ன? -2 ரூட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டோட வேல்யூ 2 ரூட் 2 இசட் ஹோல் ஸ்கொயர். இப்போ ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால ரெண்டு டேர்மாக பிரித்து எழுதிட்டோம். அதேவே -2 ரூட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 ரூட் 2 இசட். அதே சேம் இன்னொன்று. ஓகேங்களா? ரெண்டு டைம் எழுதிட்டோம். நம்ம வந்து ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸை வந்து நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணி தான் இந்த சம் எல்லாமே நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.